இதெல்லாம் கேட் அண்ட் டாகுக்கான ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? பார்க்கவே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏதோ குட்டி பாப்பாங்களுக்கு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ எங்களை வந்து மேலே கூப்பிட்டுட்டாங்க பாத்திங்க்கு. போனதுக்கு இன்னும் 2 ஹவர்ஸ் ஆகிடும், நீங்கள் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி 2-3 பேர் வெயிட் பண்ணாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம போனால் கூட இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்காதுங்க. இவங்களுக்கு வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனால் ஆல்ரெடி 2 பேர் அங்கே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு வந்து கோல்டன் ரிட்ரைவர் இருந்தது, ரொம்ப அழகாக க்யூட்டாக. அது கட் பண்ணும் போதெல்லாம் அவ்வளோ அழகாக நின்று காமிச்சிட்ருக்கு. நமக்கு தான் கொஞ்சம் கிட்ட போக பயமாக இருந்தது. நம்மளும் வந்து சைலண்ட்டாக தான் இருந்தார். அதே மாதிரி என் ப்ரீட்லேயும் இன்னொன்று அதே மாதிரி அங்கே இருந்துச்சு. 2 மணி நேரம் கழித்து இப்போ பிக்கப் பண்ண போனேன். பாருங்கள் இப்போ மோனா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது நம்ம மோனா தானா அப்படின்னு தெரியல. ஃபுல்லாக ஏர் கட் பண்ணதுனால பார்க்கவே ரொம்ப ஒல்லியாக தெரிஞ்சா. எங்களுக்கே டவுட்டாக வந்துருச்சு, மாற்றி கீற்றி தூக்கிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அம்மா பேரை கேட்டோன்னே திரும்பினோடனே கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்ம மோனா.